பிரித்தானியாவின் லண்டன் ஹரோ பகுதியில் குற்றச் செயல்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் சமூக விரோத நடத்தைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் மேற்கொண்ட தீவிர அதிரடி நடவடிக்கையில் ஒரே வாரத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூர் மக்களின் தொடர்ச்சியான முறைப்பாடுகளை அடுத்து இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹரோ பகுதிக்கான போலீஸ் பிரிவினர் இப்பகுதியில் தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபட்டு வரும் நபர்களை இலக்கு வைத்து இந்த விசேட தேடுதல் வேட்டையை நடத்தியுள்ளனர். கொடூரமான வன்முறைகள், குடும்ப வன்முறைகள், வீடுடைத்து திருடுதல், நீதிமன்ற உத்தரவுகளை மீறியமை மற்றும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமை போன்ற பல்வேறு பாரதூரமான குற்றங்களோடு தொடர்புடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதுகளுக்கு மேலதிகமாக வீதிகளில் நின்று கொண்டு மது அருந்துதல் மற்றும் பொது இடங்களில் மக்களுக்கு அச்சுறுத்தல் அல்லது தொல்லை தரும் வகையில் நடந்து கொள்ளும் சமூக விரோத கும்பல்களை கட்டுப்படுத்தவும் போலீசார் நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர். பொது இடங்களில் அநாகரிகமாக மற்றும் அச்சுறுத்தல் தரும் வகையில் நடந்து கொண்ட 20 பேருக்கு சமூக விரோத நடத்தைக்கான கடுமையான உத்தியோகபூர்வ எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய பலரை போலீசார் வீதிகளில் மறித்து சோதனை செய்துள்ளனர். இந்த சோதனைகளின் போது போதைப்பொருள் குற்றங்களோடு தொடர்புடைய பல முக்கிய ஆதாரங்கள் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து தற்காலிக போலீஸ் சார்ஜென்ட் அலெக்ஸ் ரோஸ் கருத்து தெரிவிக்கையில், இந்த வாரம் எமது போலீஸ் பிரிவினர் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் களத்தில் இறங்கி செயற்பட்டுள்ளனர். எமது சமூகத்தை பாதுகாப்பதும் பொதுமக்கள் எமக்கு தெரிவித்த முறைப்பாடுகளுக்கு தீர்வு காண்பதுமே எமது பிரதான நோக்கமாக இருந்தது. பாரதூரமான குற்றங்கள் முதல் சமூக விரோத செயல்கள் வரை ஹரோ பகுதியை பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கும் பிரச்சினைகளை மேலும் தீவிரமடைவதை தடுப்பதற்கும் நாங்கள் உறுதியான வெளிப்படையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். பெரிய அளவிலான குற்றவாளிகளை பிடிப்பது மட்டுமன்றி சாதாரண பொதுமக்களுக்கு அன்றாடம் தொல்லை தரும் சிறு குற்றங்களையும் ஒடுக்குவதன் மூலமே மக்கள் மத்தியில் பாதுகாப்பான சூழலையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என போலீசார் நம்புகின்றனர். இதற்கமைய குற்றவாளிகளுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை கொடுக்கும் வகையில் எதிர்வரும் வாரங்களிலும் ஹரோ மற்றும் வில்ஸ்டோன் பகுதிகளில் போலீசாரின் தீவிர வீதி ரோந்து பணிகளும் அதிரடி சோதனைகளும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.